இந்த வைகுண்ட ஏகாதசியில என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்களிடம். சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சார்ஜ் திருப்பி ஏற்றணும்ல, அந்த சார்ஜ் ஏற்றுறதுக்கு கூடிய விஷயங்களா இந்த வைகுண்ட ஏகாதசி எடுத்துக்கலாம். ஏகாதசிங்கிறது ஒரு மாசத்துல 2 வாட்டி வருது, சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம். பிராபத்து கல்பத்தில் மட்டும்தான் அந்த சுவாமி அந்த ரூபத்தில் பார்க்க முடியும். அதனால மட்டும்தான் சொர்க்கவாசலோட விசேஷம் பார்த்தீங்கன்னா வீடுகள்ல இருந்து வழிபடலாமா? அந்த மாதிரி வழிபடணும்னா எந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து பின்பற்றும்? தாராளமா வீட்டிலேயே வழிபடும். பரமபதம் எதுக்கா விளையாடுறது அப்படின்னா ஒரு மனிதனான பட் வந்து ஒரு சில நேரம் நம்ம விளையாடும் போது ஏற்றமே வராது, இரக்கம் மட்டும்தான் இருக்குமே. ஏற்றம் வராம இறக்கம் மட்டும் இருந்தது அப்படின்னா வைகுண்ட ஏகாதசியின் போது இந்த 3 ராசிகளுக்கு 3 நட்சத்திரத்துக்கு யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஸ்ரீராம் குருஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ வைகுண்ட ஏகாதசி வருது. இந்த வைகுண்ட ஏகாதசியில என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்களிடம் இருக்கு. இந்த சமயத்துல என்னென்னலாம் பண்ணலாம் சார்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராரணே. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே. வைகுண்டம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா வைகுண்டத்தை முதல்ல குறிக்கிறது. பூர்வ ஜென்ம பாபம், நம்ம என்னென்ன பாவம் பண்ணியிருக்கோமோ, நம்ம பாவங்கள்லாம் நிறைய எப்படின்னா அம்மாவையே வாப்போன்னு கூப்பிட்ருப்போம், அக்கா தங்கையில் வாடி போடின்னு கூப்பிட்ருப்போம், அதே மாதிரி அண்ணா தம்பியில் வாடா போடான்லாம் கூப்பிட்ருக்கோம், ஒரு ஆயா இருப்பாங்க இங்கே வா ஆயா அப்படின்னு மரியாதை இல்லாமல் கூப்பிட்ருப்போம். அதோட பாபம் எப்படின்னா சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சார்ஜ் திருப்பி ஏற்றணும்ல, அந்த சார்ஜ் ஏற்றுறதுக்கு கூடிய விஷயங்களாக இந்த வைகுண்ட ஏகாதசி எடுத்துக்கலாம். வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட உடம்புல ஒரு சார்ஜ் ஏற்றிக்கணும் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல்னு ஒன்று இருக்கும். அந்த சொர்க்கவாசலை மிதிக்கிறது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அந்த சொர்க்கவாசல் திறக்கப்படும். அந்த மாதிரி போய் திறக்கப்பட சமயத்தில் பெருமாளே வந்து அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அவரோட நடையே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விமர்சையாக பகல் 10 ரா 10 அப்படின்னு பெருமாளுக்கு உகந்த மாதிரி காலம்பரம் என்ன பண்ணுவார், ஏழை பண்ணிட்டு சுவாமியை வெளியில் இருக்கிற மண்டபத்தில் பிரகாரத்திலே உள்ளக்குள்ளே மண்டபத்தில் வந்து உட்காண்டுருவார். அங்கே வந்து திருமஞ்சனம்னா அபிஷேக ஆராதனை நடக்கும். அது பகல் 10 அதே மாதிரி தினமும் 10 நாள் நடக்கும். ரா 10 நாள் தான் தினமும் காலம்பரம் மட்டும் நடக்கும், கார்த்தாலேன்னு மத்தியானம் வரலும். ரா 10 என்ன பண்ணுவோன்னா வீதி உள்ள வருவார், தினமும் வீதிக்குள்ளே காட்சியை கொடுக்குறார். எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுவாமி கர்ப்ப கிரகத்தில் சுவாமி பெருமாளானப்பட்டவர் ஆட்கொண்டு இருக்கார். வைப்ரேஷன் அங்கே போய் கும்புறத்துக்கும் சுவாமியே வெளியில் வரார். இன்றைக்கி உற்சவமூர்த்தியாக எழுந்து கொண்டு வரப்போது நம்மளுக்கு என்ன அனுகிரகம்னா ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சித்தார்த்த சித்திதங்கல்ப சித்தி சாதனாக. இந்த வருடமானப்பட்டது நான் உன்னை பார்த்த நேரம் எனக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கணும், சகலவித கோபங்கள் போயிடணும். ஏன்னா மனிதனுக்கு வந்து கோபந்தான் பிரதானமாக இருக்கும். நம்ம எதுக்கெடுத்தாலும் டக்குன்னு எது வருதோ இல்லையோ கோவப்பட்டுரும். அந்த கோபம் படும்போது சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க முடியாது. ஐயா எனக்கு இருக்கிற குணம் ஒன்று இந்த வருடம் இந்த நியூ இயர் போது நம்ம ஒன்று எடுத்துப்போமே, இந்த வருடம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசியின் போது நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்கணும்னா கோவப்பட மாட்டேன், பொண்டாட்டி திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன். எங்கேருந்தோ அந்த குழந்தை இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு எனக்காக பாத்திரம் தைக்கிறது, எனக்காக என்னோடய துணியெல்லாம் துவச்சுன்னு என் குழந்தையோட துணியெல்லாம் துவச்சுட்டு அம்மா அப்பா கிட்ட அனுசரணையாக இருந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு கண்ணில் ஜலம் வராத பார்த்துக்கணும். அதான் கன்யாம் கனக சம்பன்னாம் கனக ஆபரணீகி பூஷிதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்பியம் பிரம்மலோக சிகீதையா. இதோட மந்திரத்தோட தாத்பரியம் என்னன்னா, ஒரு கன்னிகையை சீராட்டி 25 வயசு வரலும் ஒரு அப்பா அம்மாவால் வளர்த்து மகாவிஷ்ணுக்கிட்ட தாரவாத்து கொடுத்துட்றான். தாரவாத்து கொடுக்குறதுங்கிறது ரொம்ப துல்லபம் இல்லையா? வளர்த்த குழந்தைய இங்கே இருக்கும், இந்த பொண்ணு இங்கே ஓடிட்டுருக்கும், இங்கே விளையாடிட்டு இருக்கோம், அந்த குழந்தைய திடீர்னு மகாவிஷ்ணுன்னு ஒருத்தன் வந்து கைப்பிடிச்சி கூட்டுன்னு போயிடுவாங்கிற போது அப்பா அம்மாவோட தாபங்கள் இருக்குமா, அந்த தாபங்கள்லாம் தீக்கிற தினமாக பெருமாள் வெளியில் வரார். அந்த பாபங்கள்லாம் தீக்கணும் அப்படின்னா
நம்ம என்ன பண்ணணும்னா வைகுண்ட ஏகாதசி போதாவது ஆலயத்துக்கு சென்று அங்கங்கே இருக்கிற ஆலயத்தில் போயிட்டு வைகுண்ட ஏகாதசியும் போது இந்த சொர்க்க பரமபதம் சொர்க்க வாசலை மிதித்து சுவாமியோட பின்னாடி போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பா சார். இப்போ வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது தான் ரொம்பவே மக்களுக்கு அறிந்த உண்மை. இது ஸ்ரீரங்கத்துல முதல்ல திறக்கிறாங்க, இரண்டாவது தான் திருப்பதியில திறக்கிறாங்க. ஏன் முதல்ல ஸ்ரீரங்கத்துல திறக்கிறாங்க, இரண்டாவது அதுக்கு பின்பு திருப்பதியில திறக்கு? ஸ்ரீரங்கத்தில் ஏன் முதல்ல அப்படின்னா பள்ளி கொண்டு இருக்கிறார் மகாவிஷ்ணுவானப்பட்டவர் 10 அவதாரம் எடுத்த ஒரு விஷ்ணு பெருமாள் ஒரே ரூபம். ஒரு விஷயத்துக்காக ஒரு 10 அவதாரம் எடுக்கிறார். அந்த 10 அவதாரத்தில் பெருமாளானப்பட்டவர் மலை மேலே போயிட்டு தன் கடன் அடைக்கிறதுக்காக போய் குபேரன்ட்ட கடன் வாங்கினதுனால அங்கே போய் அவர் அடைக்கிறதுக்காக போய் உட்காண்டதுனால இங்கே என்ன பண்ணுறான்னா முதல்ல பள்ளி கொண்டு இருக்கார் ரங்கநாத சுவாமிக்கு முதல்ல சொர்க்கவாசல். ஹீல்ஸில் போகிறபோது யாரும் நினச்ச அடுத்த க்ஷணமாத்திரத்தில் போயிட்டு அங்கே சொர்க்கவாசலை மிதிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இங்கே முதல்ல திறந்துடுறா. என்னென்னா 3:45 4:45 5 மணிக்குள்ளே இங்கே சொர்க்கவாசல் திறந்துடும். இந்த நாழிகையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் 10 நாழிகைக்கு அப்புறம் அங்கே திறப்பா. ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது, அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு 10 நாழிகை 10 செகண்ட் அந்த ஒரு டைமில் அங்கே திறந்துடுவா. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் அன்றைக்கி போன மக்கள் திருப்பதியை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிற மக்களுக்கு அது ஒரு லக்கா இருக்கலாம். அங்கே போய் சொர்க்கவாசல் பரமபதத்தை மிதித்து சொர்க்கவாசலை பார்க்கறது அது ஒரு தாத்பரியமாக ஸ்ரீரங்கத்தில் முதல்ல திறக்கணும், 2ஆம் இடமாக திருப்பதியில் திறக்கணும் அப்படின்னு பட்டாச்சாரியெல்லாம் விதித்த விதி சாஸ்திரத்துலேயும் அதுதான் இருக்குது. கண்டிப்பா. இப்ப சொர்க்கவாசல் அப்படின்னாலே இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோவில்களையும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுது. வருடத்தில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த சொர்க்கவாசலை மிதிச்சு நம்ம அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வழிபடுறோம். ஏன் மற்ற நாட்கள்லாம் அந்த இது பண்ண மாட்டேங்கிறாங்க? எதனால சொர்க்கவாசல் அதாவது வைகுண்ட ஏகாதசியில திறக்கப்படுது அப்படின்றது? வைகுண்ட ஏகாதசிங்கிற வைகுண்டாக ஏகாதசி, ஏகாதசிங்கிறது ஒரு மாதத்தில் 2 வாட்டி வருது, சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம். அமாவாசை கழிஞ்சி வரக்கூடிய ஏகாதசி, பௌர்ணமி கழிஞ்சி வரக்கூடிய ஏகாதசி. அப்படிங்கிற போது அந்த ஏகாதசிங்கிறது சொல்ப ஏகாதசின்னு சொல்கிற. சொல்பம்னா என்றைக்கும் பார்க்கக்கூடிய ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி சுவாமியே வராருங்க. அந்த சுவாமியே அன்றைக்கி அந்த வாசல் வழியாக வரும்போது அன்றைக்கி தான் மோகினி அவதாரங்கள்லாம் எடுக்கக்கூடிய அந்த ராப்பத்து பகல் 10ன்னு சொன்ன இல்லையா, அவருக்கு ஆனந்த தாண்டவத்தோட அழகாக நடையே பார்த்தேன்னா அதான் சொன்னேன், நடையே ரொம்ப சந்தோஷமாக நடத்தின்னு வரணும் அப்படிங்கிறதோட அன்னைக்கு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து வீதி உலா 10 நாளும் வருவார். 10 நாளும் ஒரு அவதாரமாக வரார். அந்த அவதாரத்தை கண்டு கழிக்கணும் அப்படிங்கிறதோட அன்னைக்கு மட்டும்தான் அந்த 10 பகல் 10ல் மட்டும்தான் அந்த சுவாமி அந்த ரூபத்தில் பார்க்க முடியும். அதனால் மட்டும்தான் சொர்க்கவாசல். சொர்க்கவாசலோட விசேஷம் பார்த்தேன்னா அந்த சொர்க்கவாசல் கதவுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த பக்கம் துவாரக பாலகர் 2 பேர் இருப்பா. அவன் என்ன பண்ணுறான்னா அசுரனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பார்க்கடலில் போயிட்டு படுத்துக்கிறார் பெருமாள். அதுக்கு முன்னாடி குஷேலர் கிருஷ்ணர்கிட்ட அவள் வாங்குறார். அவள் போயிட்டு அவள் வாங்கலை, அவர் எடுத்துகிட்டு போகிறார். அவரால் முடிஞ்ச ஒரு வஸ்துவை எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் கிருஷ்ணனானப்பட்டவன் பார்த்துடுறான். பார்த்த அடுத்த செகண்ட் அவள் ஆத்துக்காரி ருக்மிணியானப்பட்டவள் யார் வந்திருக்கான்னு இப்படி ஓடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என் நண்பன் வந்திருக்கான் நான் ஓடணும்னு சொல்லும்போது பார்க்கடலேருந்து ரங்கநாதர் அனுகிரகம் பண்ணுறார். அவனை போய் பாரு, அவனுக்கு சகலவித ஐஸ்வர்யத்தையும் கொடு அப்படின்னு சொல்கிறார். ஆனானப்பட்ட குஷேலருக்கே அவர் நண்பருக்கே அப்படி ஒரு விஷயம் நடக்கிற போது சுவாமியோட குணம் என்னென்னா எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ அதான் சொன்னனே, அவ்வளோ பாவத்தையும் இன்னைக்கு ஒரு நாளில் கழிச்சு போடுற இல்லைங்க. அந்த பாபத்தை போக்கி நற்கதி நல்ல ஒரு விஷயத்த ஒரு நல்ல விஷயமாக ஆரம்பிக்கணும், நல்ல விஷயமாக நடக்கணும். இந்த வருடமானப்பட்டது இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த டிசம்பர் வரலும் நம்மளுக்கு வரக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், உத்தியோகம் ப்ரமோஷனாக இருக்கட்டும், கல்யாணம் ஆகலாம், கல்யாணம் குழந்தை பாக்கியங்கள்லாம் நினச்ச மாத்திரத்தில் பெருமாளை பார்த்த மாத்திரத்தில் கிடச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சொர்க்கவாசல்ங்கிறது விதிச்சது, வேற ஒன்றும். கண்டிப்பாக இந்த சொர்க்கவாசல் அதாவது ஒரு சிலரால் அந்த சொர்க்கவாசல் திறக்கிற அந்த டைமில் போக முடியல இல்லையா, அவங்க வீடுகள்ல இருந்து வழிபடலாமா? அந்த மாதிரி வழிபடணும்னா எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும்? தாராளமாக வீட்டிலே வழிபடணும். போகாதவங்க என்ன பண்ணணும்னா வாசக்கால் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டு வாசக்கால் இருக்கும். அந்த வாசக்காலில் பூ நம்மளால் முடிஞ்சது மாலையாக போட்டாலும் சரி அந்த வாசலை அலங்கரித்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பெருமாள் படத்தை வெளியில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு விளக்கு நெய் விளக்கை ஏற்றி ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு
ஒரு ஒரு காயினாக இருக்கலாம், ஒரு ரூபா காயின் 2 ரூபா காயின் எதுவாக நல்லா நிறைய காயின் ஒரு தட்டில் போட்டு எடுத்துட்டு அன்னைக்கு சொர்க்கவாசல் பெருமாள் ஏல பண்ணுற ஒரு விஷயந்தான் அது. அன்னைக்கு நம்ம வாசலையே சொர்க்க வாசலாக நினைத்து உள்ளுக்குள்ளே போகிறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம தினமும் போகிறோம், நம்ம அதே வாசல் அதே வழி தான் வரும். நம்ம மூதேவி ஸ்ரீதேவிங்கிறவா அவள் அங்கே தான் கூடி கொண்டு இருக்கா. நீங்கள் கெட்டது பண்ணலாம் மூதேவி பக்கத்தை உட்காந்துக்கு போகிறா, நீங்கள் நல்லது பண்ணி அதை ஒரு விஷயத்த ஒரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா மூதேவி உட்காந்துருவா. ராமராமா மகாலட்சுமின்னு சொன்னேன்னா ஸ்ரீதேவி வந்து உட்காந்துருப்பா. இந்த ஐயோன்னு சொல்லாமல் அவள் 2 பேருக்கு ஒரு சண்டையில் நடக்கும், ஒரு சவால் நடக்கும். எவ்வளோ பேர் எவ்வளோ வாட்டி ஐயோன்னு சொல்லிடுறா பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த காலத்தை ஐயோன்னு சொல்லிடாத, பின்கால் குதிக்கால் நனைகிற மாதிரி கால் ரெண்டு வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொன்னது காரணம் தான். அவள் எங்கெங்கே குடியிருப்பான்னா குதிக்காலில் இருப்பாள். நீங்கள் குதிக்கால் ஒழுங்காக ஆளம்பலைன்னா உடனே பிடிச்சிட்டுருவா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு கால் அலம்பலை அப்படின்னா உடனே பிடிச்சிட்டுருவா. ஒரு சாரீ ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறேன் இல்லையா, சேஞ்ச் பண்ணும்போது உடனே ஒரு கால் அலம்பிடணும். ஏன் அந்த மாதிரி கால் அலம்பணும்னா இந்த வஸ்திரத்தில் இருக்கிற ஒரு பாக்டீரியா வந்து நம்மளுக்கு இது நம்ம உடம்புல வந்துடக்கூடாது. இந்த கட்டின நேரம் நம்மளுக்கு என்னென்ன இது கட்டிட்டு நான் எங்கே போகிறோமோ அது நன்னா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அந்த மாதிரி வாசலில் உள்ளே போய் சுவாமிகிட்ட வச்சு ஒரு பெருமாளுக்கு ஒரு அவளால் முடிஞ்ச அன்னங்கள்லாம் வச்சு ஒரு பாயசங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி சொர்க்கவாசலை வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி சொல்பமாக சிம்பிளாக பண்ணுற விஷயம் தாராளம் பண்ணலாம். அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து பரமபதம் விளையாடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பரமபதம் விளையாடலாமா? அதை விளையாடுறதுனால நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னவா இருக்கும்? பரமபதம் எதுக்காக விளையாடுறது அப்படின்னா, ஒரு மனிதனான பட் வந்து ஏற்றம் இறக்கம்னு நிறைய இருக்கும். நம்ம எப்போ வந்து சுவாமியை திட்டுவோம் அப்படின்னா, நல்லா ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கும், அந்த பிஸ்னஸ் ஆனப்பட்டது சட்டுன்னு கீழே இறங்கும். சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, டே இது பக்கத்துலேயே ஒருத்தன் வந்து உனக்கு கிழக்கிறான்டா, அவனை காமிச்சு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு. நம்ம என்ன நினச்சிக்கணும், நான் இவ்வளோ வேணுனே பெருமாள் திருப்பதியாக போய் அது கீழேந்து மேலே நடந்து போனேனே, பழனிக்கு நடந்து போனேனே, திருத்தணிக்கு நடந்து போனேனே, நான் சமயபுரம் போனேன், ரங்கநாதரை பார்த்தேன், அவரை பார்த்து எல்லா சுவாமியும் போய் பார்த்து எனக்கு என்ன பிரயோஜனம்னு என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டாலே பாப்போம், அவ்வளோதான், வேணுன பலனே கிடைக்காது. அந்த ஒரு விஷயத்தை கண்கூட பரமபதம் வழியாக அன்றைக்கி விளையாட சொல்கிறது. அதில் ஏணி இருக்கும், சர்ப்பம் இருக்கும். சர்ப்பம் கொத்தினா சர்ன்னு கீழே இறங்கி விடாது. ஏணி இருந்ததுன்னா மேலே ஏறி போய் உட்காந்துட்டு போயிடு. ஒன்றில் இருப்பான் ஒரு டாயம் போடுறது, அதை போட்டால் 1 2 அது அப்படியே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே வரணும். ஏணி வந்தது அப்படின்னா ஏற்றம்னு அர்த்தம், மேலே ஏறிடுவோம். அப்போ சுவாமி வந்து எத்தனை ஏற்றம் வருதோ இந்த வருடமானப்பட்டது அத்தனை ஏற்றம் நம்மளுக்கு இருக்கும்னு அர்த்தம். பாம்பு கொத்தி எத்தனை இறக்கம் வருதோ அத்தனை இறக்கம் இருக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரம் நம்ம விளையாடும் போது ஏற்றமே வராது, இறக்கம் மட்டும்தான் இருக்குமே. ஏற்றம் வராம இறக்கம் மட்டும் இருந்தது அப்படின்னா சுவாமி நிறைய கொடுக்க போறான்னு அர்த்தம். அப்போ ஏற்றம் ஜாஸ்தி இருந்ததுன்னு வச்சுக்கோ, தலைக்கால் தெரியாம ஆடுவோம். பணத்தையே கொடுத்துட்டு இருந்தா உங்களுக்கு என்ன தோணும், என்கிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட இருக்கு, அகங்காரம் வந்துடும். இறக்க இருக்கிறமோ என்ன ஆகும், இருக்கிறத யூஸ் பண்ணுவான், இருக்கிறத சாப்பிடுவான், இருக்கிறத எல்லாம் பண்ணுவான், பார்த்துக்கலான்னு ஒரு தன்மை வரும். எவ்வளோ ஒரு 10 ரூபா இருந்தாலும் 5 ரூபாய்க்கு டீ குடிப்பான், ஒரு 10 ரூபா டீ குடிப்பான். இருக்கிறத சிக்கனமாக வாழக்கூடிய கெப்பாசிட்டியை சுவாமி கொடுத்துருவார். பக்கத்தில் எவன் கெட்டவன் எவன் நல்லவன், பிஸ்னஸில் பார்ட்னர் வந்து கெட்டவனா நல்லவனான்னு காமிச்சு கொடுத்துருவார். அப்போது நிறைய பேருக்கு தோன்றது நீங்கள் கரெக்டான கேள்வி என்னென்னா, நிறைய இறக்கம் இருந்துட்டா இறக்கமே தான் இருக்குமா அந்த வருஷம் அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. இறக்கம் வருது அப்படின்னா நல்லது வருதுன்னு அர்த்தம். சுவாமி நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறான் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ தனுர் ராசி, கும்பராசி, பூரட்டாதி ஒற்றட்டாதி நட்சத்திரத்துக்கெலாம் பார்த்தேன்னா இந்த வருடம் 2026 நல்ல விஷயங்கள் இந்த டிசம்பர் வைகுண்ட ஏகாதசியிலேருந்து ஆரம்பிச்சேன்னா டிசம்பர் பரியந்தம் கிட்டத்தட்ட தனுர் ராசிக்காரெல்லாம் பார்த்தேன்னா 2015லேருந்து 2025 வரலும் கஷ்டம்தான். எல்லா கட்டத்தையும் அனுபவிச்சுருவாங்க தனுர் ராசியில் உள்ளாங்க. மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் எவ்வளோ திட்டு வாங்கணுமோ, எவ்வளோ அடி வாங்கணுமோ, எவ்வளோ பக்கத்துலேயே இருப்பான். அம்மா அப்பா சொந்தக்காரன்லாம் பிச்சுட்டு போயிருப்பான். கேட்டால் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைடா, நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன்லேருந்து 2025 ஜூன்லேருந்து எவன்லாம் விட்டு போனானோ அவன்லாம் கிட்டக்கு நெருங்கி வளர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி வந்துடுத்து அப்படின்னா அப்போது நடுவில் ராகு கேது பலன்கள்லாம் வரும், அந்த ஒரு சாரங்கள்லாம் வரும். அதோட தன்மை ஏற ஏற நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார். பெருமாளை பற்றி நம்மளுக்கு என்னென்னா அனும ஜெயந்தி நேத்தான் போயிருக்கு இல்லையா, அனுமரும் வைகுண்ட ஏகாதசி பெருமாளும்
ரங்கநாதரும் என்ன கொடுக்க போறா அப்படின்னா இந்த 3 ராசிக்கு, இந்த தனுர் ராசி 3 நட்சத்திரத்துக்கு என்னென்னலாம் விட்டாங்களோ, என்னென்னலாம் விட்டாங்க, எதால் நிறைய விட்டுருப்பாங்க இல்லையா. பொண்டாட்டினால பிரச்சனை வந்திருக்கும், பிஸ்னஸில் பிரச்சனை வந்திருக்கும், ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அது கட்ட முடியாமல் இருந்திருக்கும். நீங்கள் நல்லதே பண்ணிருப்பீங்க, ஆனால் கெட்டதாகவே மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தனுர் ராசியில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லதே பண்ணிருப்பாங்க, ஆனால் அவ்வளவும் கெட்டதாக ஆப்போசிட்ல இருக்கும் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த தன்மைலாம் போய் இன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, யார் யார் பக்கத்தில் இருந்து கெட்டவனாக நினச்சாங்களோ அவங்க எல்லாரும் எட்ட ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை புரிஞ்சிக்காம போனாங்க இல்லையா, அக்கா தங்கையெல்லாம் இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், ஒரு ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு லவ்வராக இருக்கலாம், ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட போய் எப்படி பேசுறது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அவனுக்கு எப்போ கை கொடுத்துருக்கணும், அவன் கட்ட காலத்தில் கை கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு உணர்ந்துருவாங்க. அப்போ உணர்ந்து உங்ககிட்ட வந்தாங்களா உங்களுக்கு என்ன தோணும், இருக்கிற போது ஒன்றும் பண்ணல, இப்போ வந்து நீ என்ன பண்ண போகிற, அப்பயும் உங்களுக்கு தனுராசிக்காரன் தட்டி கொடுத்து வாங்கன்னு தான் சொல்ல தோணும் இல்லையா. அந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசியும் போது இந்த 3 ராசிகளுக்கு 3 நட்சத்திரத்துக்கு அமோகமாக இருக்கும் போது 27 நட்சத்திரத்துக்கும் நல்லா தான் இருக்குது இந்த வருஷம். ஏன்னா குறிப்பா இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் அவங்க நினச்ச காரியம் நடக்கும். நினச்சது நான் என்னென்னமோ பண்ணலாம். இப்போ என்னன்னா அவங்களுக்கு நிறைய இறக்கம் வந்துருச்சு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில தான் நிறைய இறக்கம், எக்கச்சக்க இறக்கத்தை பார்த்துட்டாங்க. இனிமேட்டு என்ன ஆகும்னா, சுவாமி இதுக்கப்புறம் ஏற்றம்னா எப்படி இருக்கும்னா, இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கல்ல, யாவன் நல்லவன் இவன் கெட்டவன், என்னென்ன பண்ணணும், எப்படி ஒருத்தர்கிட்ட பழகணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாத்தையும் மூலையில் ஏற்றிக்கிட்டு யார் யார்கிட்டையும் எப்படி பேசணும், லொட பேசுகிறாரு யார், இந்த தனுர் ராசி இருக்கு, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுறதுக்கு ஆள் இருந்தால் போதும், ஆனால் அவங்க நம்ம பேசுறத கேட்கல, நம்ம அந்த தனுர் ராசிக்காரங்க ஹேட் ஆயிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப எமோஷனான ஒரு ஆள், அட்டாச். நீங்கள் யாரோ ஒருத்தர் சும்மா வந்து பேசியிருப்பாங்க, அவங்க மேலே அட்டாச்சா, நீ அப்படியே அம்மா உனக்கு என்ன, அவங்ககிட்ட ₹1 இருக்காது, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் பண்ணுறேன்றாங்க உடனே. அவங்ககிட்ட ₹1 இருக்காது, ஆனால் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதுக்கப்புறம் நீ எவ்வளோ பேர் வந்து கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும், நிறைய வசதிகள் வரும். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள், இப்போ எல்லாருக்கும் ஒரு வசதிகள் வந்தாலும் தனுராசி வசதி வரும். இனிமேல் கண்ட்ரோலாக இருப்பாங்க, யார்கிட்டையும் எப்படி பேசுன்னு தெரியும், கண்ட்ரோலாக பேசுவாங்க. பெருமாள் அதுதான் கொடுக்க போகிறார். பெருமாள் வைகுண்ட ஏகாதசியும் போது இந்த பெரிய விஷயத்தை கொடுக்க போகிறார். மூலம் பூராடம் உத்திராடம் ரொம்ப அமோகம்னா அவ்வளோ அமோகமாக இருக்க போகிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு மூலியமாக அது நடக்கட்டுமே, நல்லதே நடக்கட்டும். கண்டிப்பா அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வைகுண்ட ஏகாதசியையும் சிவராத்திரியையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். சிவராத்திரியில வந்து குலதெய்வ வழிபாடுகள் நிறைய நடக்கும், சிவனுக்கு வந்து முழிச்சிருந்து வந்து சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசியில நம்ம பண்ணலாமா, குலதெய்வ வழிபாடு பண்ணலாமா, இல்லைன்னா முழித்திருந்து கண் விழித்து அந்த நாள் அன்னைக்கு சாமி கும்பிடு தாராளமா. என்னன்னா வைகுண்ட ஏகாதசி பரமபதம் விளையாடணும்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பரமபதங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது, விடிய 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 போயிட்டுருக்கும். சூதாட்டம் பேர், இதுவே சூதாட்டம் தான் இல்லையா. ஆமாம், சூதாட்டம் தான். இதெல்லாம் வந்து சும்மா விளையாடணும்னு ஏற்றம் இறக்கம் பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த காலத்தில் தன் பொண்டாட்டியே வச்சு விளையாடினவங்க தான் நம்ம பாண்டவர் குடும்பம். அப்படிலாம் விளையாடின ஒரு சூதாட்டம் தான் இந்த பரமபதம் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு உருட்டணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே அதுதான் இல்லையா. அந்த சூதாட்டங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. அது முடியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகாதசியில் சுவாமி ராப்பத்தில் கடைசி 10 வரார். சுவாமி ஏழை பண்ணிடுறோம். கடைசியில் சுவாமி வந்து சாந்த ஸ்வரூபமாக அழகாக ஒரு அதனோட ஒய்ஃபோடு அழகாக வந்து காட்சி கொடுக்குற போது நம்ம முழிச்சுட்டே இருக்கிற போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அறியாமல் நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கணுமே, நல்லதே நடக்கணுமே அப்படின்னு வேண்ட தோணுமா. நம்ம தோற்று போயிட்டோம் அந்த ஒரு விஷயம் வராமல் நல்ல விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சுடுவான். எனக்கு கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்குமே, அது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு பாதி நேரம் பரமபதம் விளையாடிட்டு குலதெய்வம் பக்கத்திலே இருந்தால் ஒரு 10-100 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்துன்னா தாராளமாக அந்த குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணால், வைகுண்ட ஏகாதசிக்கு தரிசனம் பண்ணால் சகலவித பாபமும் போகும். ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு பக்கத்தில் தான் முன்னோர்கள் காத்து கொண்டு இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடு பிரதானம் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள். அப்போ குலதெய்வத்துக்கு பக்கத்தில் என்னென்னா நம்ம முன்னோர்கள்லாம் வெயிட் பண்ணுறாலாம். என் பேரன் வருவான், என் புள்ள வருவான், என் பொண்ணு வரும், என்னோடய மருமக வருவா, கொள்ளு பேரன் வருவான் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற போது அங்கேயும் போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டேன்னா, அதுவும் என்னென்னா மத்தியத்தில் போகணும். ஒரு மணிலேருந்து 5-5:45 மணி வரலும் ஏகாதசி முடிகிற வரும் திதியை பார்த்துக்கணும்.
ஏகாதசி முடிகிற வரலும் பார்த்துடணும். துவாதசி வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டில் வந்து சாணத்தை பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணிவிட்டு துவாதசி துளசி தீர்த்தத்தை கொடுத்து அந்த ஏகாதசி விரதத்தை முடிச்சுக்கிறது. இது விசேஷம். கண்டிப்பா மக்களுக்கு ஏகாதசி, அதாவது வைகுண்ட ஏகாதசி என்ன அப்படின்றத பத்தியும் அதோடைய சிறப்புகள் பத்தியும் மக்களுக்காக எடுத்துருந்தோம். நன்றி. நன்றி.